சேது தமிழ்கிட்ட பயங்கர சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அப்போ தான் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு சொல்கிறாங்க, சின்ன மருமகளே இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராங்க தமிழ். இங்கே பாரு, பங்காளிங்க எல்லாருமே இன்றைக்கி வராங்க, எல்லாருக்குமே சாப்பாடு சின்ன மருமக நீ தான் செஞ்சு போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்படியே தமிழ் பார்க்குறாங்க. போய் சமையல் வேலையெல்லாம் எல்லாமே நல்லா பண்ணணும், கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ எனக்கு சமையலே தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கிட்ட சொல்கிறாங்க. ஆமாம்ல உனக்கு எதுவுமே தெரியாதுல்ல, இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே, சரி இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு சேது. போயிட்டு அவங்க மாமா கிட்ட பேசுகிறாரு. தமிழுக்கு சமைக்கவே தெரியாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லைப்பா, சும்மா அந்த குண்டானெல்லாம் உருட்டுற மாதிரி பண்ணட்டும், நம்ம போயிட்டு ஹோட்டலில் வாங்கிட்டு அந்த சாப்பாடை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா சொல்கிறாரு. ஓ ஆமாம்ல, ஆனால் அதெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்களே, சரி இருங்க நான் வேறு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சேது யோசிச்சுட்டே இருக்காரு. கரெக்டாக அப்படியே போயிட்டு தமிழ்கிட்ட சொல்கிறார். இங்கே பாரு, உங்கள் அம்மாவுக்கு நல்லா சமைக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அம்மா சூப்பராக சமைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி இரு வரேன். சேது தமிழோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு. தமிழை சமைக்க சொல்லியிருக்காங்க, ஆனால் ஒன்றுமே தெரியாது. ஐயோ தமிழை சமைக்க சொன்னாங்களா, அவளுக்கு எதுவுமே தெரியாது, அவள் டாக்டர் படிக்கணும்னு அவளை எதுவுமே நான் கற்றுக் கொடுக்கலையே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபோனில் எப்படி சமைக்கணும்னு எல்லாமே சொல்லிக் கொடுங்க, தமிழ் அதைபடியே பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. சரிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்துட்டு அப்படியே சொல்கிறாரு. இங்கே பாரு, உங்கள் அம்மா ஃபோன் பண்ணுவாங்க, அந்த ஃபோன் தரேன், அப்படியே எக்ஸட்டை காதில் வச்சுக்கோ, என்னென்ன பண்ணணும் எப்படி சமைக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. சரி, ஆனால் சமைக்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லைல்ல, என்ன இவர் இப்படி ஃபோனில் சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட அம்மா அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை இது, நிறைய பேருக்கு சமைக்கணும், அவளுக்கு எப்படி தெரியும், அவளுக்கு ஒன்றுமே தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி உனக்கு தெரிஞ்சதை சொல்லிக் கொடு அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. அதே மாதிரி தமிழ் காதில் அப்படியே கேட்டுகிட்டே அவங்க அம்மா என்னென்ன சொல்கிறாங்களோ அந்த அளவெல்லாம் பார்த்து அப்படியே சாப்பாடு செஞ்சுட்டே இருக்காங்க. அப்போ சேதுவோட அம்மா கிட்ட வந்து சொல்கிறாங்க, சமைக்கவே தெரியாது தமிழுக்கு, ஆமாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. சேது அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. இதெல்லாம் அந்த பொண்ணு பார்த்துட்டே இருக்குது. அவங்க அத்தை பொண்ணு பார்த்துட்டு போகிறாங்க. போயிட்டு அப்போ தான் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்களா, சமையல் ரூமில் ஃபுல்லாக அவங்க அம்மா கிட்ட கதை அளந்து பேசிக்கிட்டு இருக்கா, அவள் சரியாக சமைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே பண்ணுறா, இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் போகிறாங்க. போயிட்டு என்ன பண்ணிகிட்ருக்கா, உங்கள் அம்மாட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கியா, காதில் என்ன வச்சுட்ருக்க எடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படி. என்ன ஒன்றும் இல்லை, ஃபோன்லாம் இங்கே பேசக்கூடாது, ஒழுங்காக சமைக்கிற வேலையை பாரு, சமைச்சிட்டியா எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை பண்ணிகிட்டே இருக்கேன், எல்லாம் கரெக்டாக முடிக்கணும், முடிக்கலை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராங்க. எல்லாருமே வராங்க வீட்டுக்குள்ளே, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேதுவோட அப்பா எல்லா பங்காளிகளையும் உள்ளே கூட்டிகிட்டு வராரு. ஐயோ பங்காளிங்க எல்லாருமே வந்துட்டாங்க, சாப்பாடெல்லாம் எப்படி நல்லபடியாக முடிச்சியா, நல்லா இருக்கா, கூடி கொண்டு வா டேஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் டேஸ்ட்டு பார்க்குறாங்க. பார்த்தா நல்லாவே இல்லை, என்ன இது நல்லாவே இல்லை, இப்படியா சமைச்சு வைப்பா, ஐயோ கடவுளே, இந்த பங்காளிங்கெல்லாம் இதை சாப்பிட்டாங்கன்னா இன்னொரு வாட்டி வீட்டுக்கே வரமாட்டாங்க, இப்படி தான் பண்ணுவியா, உன்னை சமைக்க சொன்னதுக்கு இப்படி தான் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. அப்படியே தலை குனிஞ்சு அப்படியே கேட்டுகிட்டே இருக்காங்க. தமிழ் சேது எல்லாத்தையுமே பார்க்குறாரு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காரு. அவங்க அப்பா வாங்க வாங்க எல்லாருமே வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க எல்லாத்தையுமே வரவேற்றுன்னு பார்க்குறாங்க. அவங்க மருமகளை கூப்பிட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து அப்படியே தமிழ் நிற்கிறாங்க. சேதுவும் கூப்பிடுறாங்க. 2 பேருக்கும் ஜோடி பொறுத்து சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் போய் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது, சாப்பாடு இதை போட்டால் கண்டிப்பாக நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே டென்ஷனாக இருக்காங்க. இந்த சாப்பாடை எப்படி தான் சாப்பிட போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சேது ஒரு பக்கம் பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. தமிழ் அப்படியே ஒரு மாதிரி தலை குனிஞ்சு பயங்கரமாக அவங்களும்